ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் சேனல். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாழைப்பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் செய்யலான்னு பார்க்குறேன். நான் ஏற்கனவே வாழைப்பழத்தை வச்சு கோதுமை மாவில் வச்சு பண்ணி காமிச்சிருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலான்னு ட்ரை பண்ணுறேன். பேர் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. பனானா பேன் கேக்குன்னு கூட சொல்லிக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தை தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு வாழைப்பழம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். நான் 4 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை மசிச்சு விட்டுடலாம். ஒரு ஃபோக் ஸ்பூனை வச்சு நம்ம மசிச்சுக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பழத்தையும் நம்ம மசிச்சு விட்டுடலாம். இப்போ இந்த கப்பால் நம்ம 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். 200 கிராம் அரிசி மாவு, 2 ஏலக்காய், 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, 1/4 கிலோ வெல்லம் எடுத்துருக்கேன். இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. மீதி எடுத்து வச்சிடலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி 4 வாழைப்பழம் சேர்த்துருக்கோம். இனிப்பு பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். எப்போவுமே நமக்கு இனிப்பு நல்லா தெரியணும் அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தான் ஆட். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் எந்த சோடா உப்பெல்லாம் சேர்க்கவே தேவையில்ல. ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்லம் நான் 1/4 கிலோ அளவு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஆனால் எங்களுக்கு இனிப்பு போதுமானதாக இருந்தது. அதனால் கொஞ்சம் ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் வெல்லத்தை எடுத்து வச்சுட்டேன். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நல்லா வெல்லம் மாவு, அரிசி மாவு, மைதா மாவு, அதுக்கப்புறம் கோதுமை மாவு, ஏலக்காய் இதெல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப கட்டி ஆயிடுச்சு. வெல்லம்லாம் கரைஞ்சதுனால கொஞ்சமாக நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு தோசைக்கல் எடுத்து அடுப்பு மேலே வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கல் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயத்தை வச்சு நல்லா தேய்ச்சிடலாம். இப்போ நம்ம கல் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மாவை சின்னதாக ஊற்றிக்கலாமா? சின்னதாக தான் ஊற்றுறேன். இதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றா சுட்டு எடுத்துடலாம். இப்போ அப்படியே திருப்பி எடுத்துடலாங்க. பாருங்கள், சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சம். அவ்வளோதான்.
இதே மாதிரி நல்லா வெந்து வரட்டும். இதே மாதிரி ஒவ்வொன்றா நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடலாங்க, ஓரங்கள்லாம் நல்லா வெந்து வரணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நான் ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது, சாப்பிட எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மைதா வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆனால் மைதா இல்லைன்னா அது ரொம்ப ஹெல்தி ஸ்வீட் தான் இது. கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுங்க. தங்கம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.